ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த ஹாரர் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோனோட ஸ்கூலில் யாரோ ஒருத்தவங்க பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னோ அவங்க தான் அவங்க ஸ்கூலில் நடக்கிற எல்லா விதமான அசம்பாவிதங்களுக்கும் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த வான் பொண்ணு வயலண்டாக பிஹேவ் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த மேட் பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணுது, அதுக்கடுத்து ஹீரோயின். ஆனால் எப்படியோ நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் நடக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவங்க மேலே இருந்த கர்ஸை உடச்சு அவங்கள காப்பாற்றிருப்பாரு. ஆனால் இன்னமும் ஹீரோயினுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவர் கூடவே தங்க சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு ஸ்கூலில் இந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் பண்றது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கொஞ்ச நாள் நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி ஸ்கூலுக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி போன்ல சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வந்து கதவு திறந்தா நம்ம ஹீரோ சட்டை இல்லாம நின்று இருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க டக்குன்னு கத்திட்டாங்க. என்னாச்சு அப்படின் போது, பின்ன இந்த மாதிரி பொண்ணு இருக்க இடத்துல இப்படி அரைகுறையா நின்று இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம் பின்ன அப்படின்னு போது, இங்க பாரு, இது என்னோட வீடு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அதே மாதிரி நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாது, ஆனா இப்ப நீ என் இடத்துல இருக்க, சோ நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். அந்த கல்பிரேட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். நான் சொல்லாம நீ எதுவும் பண்ணுன அப்படின்னா உனக்கு நீயே சவக்குழி தோண்டிக்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் என்னதான் உன் உயிர் இப்போ ஊசலாடிட்டு இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போயே தீர்வன் வேற நீ அடம் பிடிக்கிற. ஸோ உன் விருப்பத்தெல்லாம் என்னால் தடுக்க முடியாது, அதனால நீ ஸ்கூலுக்கு போகலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு இருக்க ஆபத்து இன்னுமே முடியல. அதனால கழுகு மாதிரி எப்பயுமே உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டே இரு, கவனமா இரு. அப்புறம் நீ என் வீட்டில் இருக்க வரைக்கும் உனக்கு என்ன தேவைப்படுச்சுனாலும் அதனோட வீட்டில் தாராளமா கிடைக்கும். என்ன உனக்கு தேவைன்னா நீயே தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும், என்னெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க, நீ நான் நினைச்ச மாதிரியே இல்ல, உனக்கு ஸ்கூல்ல பார்க்கும்போது நீ ரொம்பவே அக்கறையான டீச்சரா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, இங்க பாரு, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் நீ நினைக்கிற மாதிரியான அக்கறையான டீச்சர் கிடையவே கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு வேஷம். அப்பதான் என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதனால உன்னை சுத்தி எப்பயுமே பெரியவங்க இந்த நானி மாதிரி உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத. நீ தான் வளர்ந்துட்டீல, உனக்கு தேவைன்னா அதை நீ தான் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட நான் சுத்தமா சொல்றதுக்கே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஒரு கயிறு எடுத்து ரூமுக்கு குறுக்கால கட்டுறாரு. இங்க பாரு, இந்த கயிறுக்கு அங்கிட்டு உன் இடம், இந்த கயிறுக்கு இங்கிட்டு ஏன் இடம். நான் இங்க பெட்ல படுத்துப்பேன், அங்க நீ சோஃபால படுத்துக்கோ. இந்த கைத்தை தாண்டி என்னோட ஜில்லாக்கு நீ வரணும்னு நினைச்சுனா எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோ, அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் ஏத்துற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் கேட்க, ஒன்னும் இல்ல, என் இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், அப்புறம் நீ பட்னி கண்டே செத்து போயிருவேன் அப்படின்றாரு ஹீரோ. சே, நான் கூட மறுபடியும் என்னதும் பேய் சீண்டிடுமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு, என் சைட்ல இருக்குது பேய்களை விட ரொம்ப மோசமானது, அதனால நான் சொன்னதெல்லாம் விளையாட்டா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுத்துட்டாரு. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே வரல. சுத்தி இந்த மந்திரம், மாயாஜாலம், அப்புறம் அந்த மாந்திரிக பண்ற பொம்மை அந்த மாதிரியே இருக்கா, இவங்களே பாக்குற மாதிரி இருக்கு. அதனால சரியா தூக்கம் வராம நடு சாமத்துல எந்திரிச்சு ஹீரோட வீட்டை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல ஹீரோ தனியா ஒரு லைப்ரரியே செட்டப் பண்ணி வச்சிருக்கத பாக்குறாங்க. சரி, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா உள்ள ஏகப்பட்ட புக் இருக்கு. அப்பதான் ஒரு ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட புக்கை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு. அதை அப்படியே படிச்சுட்டே டைம் போயிருச்சு. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ காலைல எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் எங்கன்னு வந்து பார்த்தா சோஃபால காணோம். எங்க போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இப்ப லைப்ரரி பக்கம் வந்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா புக்கை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க போல இருக்கு உட்காந்து இருந்தபடியே. அதை பார்த்துட்டு ஒரு லைட்டா சிரிக்கிறாரு. இப்ப அப்படியே அமைதியா போயிட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை வெடுக்குன்னு பயமுத்துறாரு பாருங்க. அவங்க அலறி அடிச்சு போய் எழுந்திருக்கிறாங்க. ஐயோ மனுஷனாயா நீ, இப்படியா தூங்கிட்டு இருக்கவங்களை பயமுத்துவ அப்படின்னு போது, சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பு கிளம்பு, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஒன்னா தான் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா டைரக்டா ஸ்கூலுக்கு போகாம கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல ஹீரோ வண்டியை நிறுத்துறாரு. சரி நீ இங்கே இறங்கியோ, அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்குமே சேஃப். யாராவது நம்மள ஒன்னா வச்சு பார்த்தாங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், அதனால நீ இங்க இருந்து நடந்தே போயிரு அப்படின்னு சொல்றாரு. யோ ஏன் இப்படி படுத்துற அப்படின்னு போது, பின்ன நான் தான் உன்கிட்ட சொன்னல சீக்கிரம் கிளம்புன்னு, சீக்கிரம் வந்திருந்தா டைரக்டா ஸ்கூலுக்கே போயிருக்கலாம், நீ மேக்கப் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றதா, சும்மா கதறிட்டு இருக்காம ஒழுங்கா நடைய கட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி சார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாக்கெட்டை ஹீரோயினோட கழுத்துல மாட்டி விடுறாரு. இது எப்பயுமே கழுத்துல கிடக்கட்டும், எந்த சூழ்நிலையிலையும் இதை கட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க ஹீரோயின் பாக்குறாங்க, சார் இதை இப்படி நீங்களே எனக்கு மாட்டி விடுறதுக்கு பதிலாக என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா நானே எனக்கு மாட்டி இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு எதுவும் நான் பக்கத்துல வந்தா டிஸ்டர்ப் ஆகுதா, ஷையா ஃபீல் ஆகுதா, என் மேல எதுவும் கிரஷ் கிஷ் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவரு. யோ போயா, எதை கொண்டு போயிட்டு எதோட லிங்க் கொடுக்குற, நீ தானே சொன்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு, அப்புறம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிளான் என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு போது, இங்க பாருங்கன்னு, ஐயாவோட பிளான் துப்பாக்கிலேருந்து போற தோட்டா மாதிரி, அது அவ்வளவு சீக்கிரமாலாம் ட்ராக் மாறிடாது அப்படின்னு இவர் இங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப கிளிக்னு யாரோ போட்டோ எடுக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்க ஸ்கூல் பொண்ணுங்க தான். நம்ம ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க. அவ்வளவுதான், இங்க ஹீரோயினோட கிளாஸ் பொண்ணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயம். எல்லாருமே ஹீரோயினை போட்டு துருவி விசாரிக்கிறாங்க. பின்னாடி உனக்கும் நம்ம சார் அர்ஜுனுக்கும் என்ன சம்பந்தம், உங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சமாளிக்கவே முடியல. இங்க பேம்லாம் ஒருவேளை ஹீரோயினும் நம்ம நினைச்ச மாதிரி பெரிய டாப்பர்லாம் கிடையாது போல இருக்குது, ஸ்டாஃபுங்களோட ஸ்டூவை தொடச்சுதான் அவளும் மேல வந்துருக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு, ஏதோ சொல்ல வராங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. பா நான் சொல்லல, ஒரு நாள்ல
நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த பசங்களுக்கு கண்டிப்பா நம்ம 2 பேரும் யாருன்ற உண்மை தெரிய வரும். அப்ப இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க தேவையில்லாம. நான் சொன்னேன்ல. சோ இப்போ இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமும் நம்ம உண்மையை மறைக்கிறது சரியா இருக்காது, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ பசங்களை பார்த்து நான் தான் ஹீரோனோட அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. பசங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் மறைச்சதுக்கு காரணமே நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் தான். அவரு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்னாரு. ஏன்னா ஹீரோயின் என்னோட அக்கா பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நான் அவளுக்கு அதிகமா ஃபேவர் பண்றேன்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் நானும் இந்த விஷயத்த சொல்லலை. ஆனா இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு. ஆனா இதை நினைச்சு நீங்களாம் ஒன்றும் கவலைப்பட வேணாங்க. சொந்தமா இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளன்னு வந்துட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ஸோ யாரையும் நான் ஸ்பெஷலாலாம் ட்ரீட் பண்ண மாட்டேன், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன், யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கேர்ள்ஸ் யாருமே ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டாங்க. ஆனா இப்போ ஹீரோ எக்ஸ்ட்ரா பிட்டு போடுற மாதிரி இப்போ ஹீரோயின்ட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து இந்த மாதிரி உன்னோட அம்மா இதை உங்ககிட்ட எனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்றாரு. அப்புறம் ஏதோ ஒரு மெசேஜ் வேற உனக்கு போட்டாங்களாமே, அதை இன்னும் நீ பார்க்கலாமே, ஒழுங்கா சீக்கிரமா பார்த்து ரிப்ளை பண்ணு, உங்க அம்மாவுக்கு வெயிட் பண்றது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு. அப்புறம் லஞ்ச் அப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு வரியா, கொஞ்சம் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டாரு. ஹீரோயின் இப்போ அவங்களோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. இந்த மாதிரி உன்னோட அங்கிள் அர்ஜென்ட்டை இன்னைக்கு தான் நான் பேசினேன், அவர் இப்போதான் ஊருக்கு வந்துருக்காமே, அதுவும் இல்லாமல் உன் ஸ்கூல்ல வேற வேலை பார்க்குறாராமே டீச்சரா, பரவாயில்ல உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்தேன், கடைசியாக உன்னோட அங்கிளே வந்துட்டாரு உன் கூட. அதே மாதிரி அவரும் புதுசாக இப்போ தான் அங்கே வந்திருக்கிறதுனால நீயும் உன்னோட அங்கிளை பார்த்துக்கோ, உன் அங்கிளுக்கு நீ சப்போர்ட், உனக்கு அவர் சப்போர்ட், இப்போ 2 பேரும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டிருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. ஆனால் இங்கே சுற்றி இருக்க பசங்க எல்லாரும் ஓ அப்போ ஒரு நிஜமாவே ஹீரோனோட அங்கிள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ லஞ்ச் அவர்ல நேராக ஹீரோட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவரை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. என்ன பண்ண என்னோட அம்மாவை, என்ன வசியம் பண்ணி அவங்கள இந்த மாதிரி பேச வச்ச, அவங்களுக்கு நான் அவன் கூட இருக்கிறது இங்கே நடந்துட்டு இருக்க விஷயம் எதுவுமே தெரியாது, எதுக்கு தேவையில்லாம என்னோட பேரண்ட்ஸ் அவனோட அந்த பில்லி சூனி விளையாட்டுக்குள்ள எல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி அவங்க ஓவரா பேசிட்டே போக இங்க ஹீரோ இவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்துட்டு ஹீரோயின் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப அவங்க ஒரு லிமிட்டை தாண்டி போக இவருக்கு வருதே கோவம். அவர் கையில ஒரு ரிங்கு போட்டிருப்பாரு, அதை வேறல வச்சு ஒரு சுவாட்ட பக்கத்துல இருந்து ஒரு கத்திரிக்கோள் அப்படியே பறந்து வருது. வந்த வேகத்துக்கு நம்மளால அதை பிடிச்சி ஹீரோனோட விரல் கேப்ல ஒரே சொருவு. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா குத்தி இருப்பானோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆனா இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் இங்க வந்ததுக்கு காரணம் உன்னை கவனிக்கிறதுக்கோ உன்னோட அம்மாவை கவனிக்கிறதுக்கோ இல்ல, இங்க ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்க மர்மமான விஷயங்களுக்கெல்லாம் யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிச்சா அந்த ஆளை தடுக்கணும், அதுதான் என்னோட ஒரே கோல். அதுக்கு குறுக்க தடங்களா எது வந்தாலும் அதை தாண்டறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுல ஒரு விஷயம் தான் உன் அம்மாவை இப்படி பண்ண வச்சது. அதே மாதிரி உன்கிட்ட இன்னொரு தடவை நான் அழுத்தமா சொல்றேன், இங்க பாரு, நீ ஏன் கூட இருக்க வரைக்கும் நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். நான் என்ன பண்ணாலும் ஏன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நீ ஃபாலோ பண்ணணும், சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே அப்படின்றாங்க. அப்படி வா வலிக்கு, இப்பதான் நீ கேட்குற மூட்ல இருக்க, இப்போ பிளானை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபைலை ஹீரோயின்ட்ட தூக்கி போடுறாரு. என்ன இது அப்படின்னு போது, இதான் லாஸ்டா நடந்த டெஸ்ட்ல டாப் ஸ்கோர் எடுத்த பசங்களோட லிஸ்ட், எதுக்கும் இதுல இருக்க பசங்க எல்லாரும் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ, நமக்கு ஏதாவது கிடைக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு இனிமே டைம் இருக்கு அப்படின்றாரு ஹீரோ. என்ன சொல்றீங்க, என்ன டைம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஏன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்றது ரொம்பவே அட்வான்ஸ்டான மந்திரவாதிலாம் கிடையாது, ஏதோ ஒரு கத்துக்குடி தான் இன்டர்நெட்ல இருந்து கத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மேஜிக்லாம். இப்ப வரைக்குமே இந்த பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றவங்க தன்னோட விக்டிம்ஸ் எல்லாருக்கும் ஹாலுசினேஷன்ஸை ஏற்படுத்தி தான் அவங்கள தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. அவங்கள பயமுத்துற மாதிரியான இல்யூஷன்ஸ்லாம் காமிச்சு அவங்கள வயலண்டா பிஹேவ் பண்ண வைக்கிறது, சாகறதுக்கு தூண்டுறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த மாதிரி பேசிக்கான மேஜிக்லாம் ஸ்கில்டான மந்திரவாதிங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட டார்கெட் ஒரு கத்துக்குட்டி தான். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மேஜிக் பண்ணுறதுக்கு அதிக டைமும் தேவைப்படும். ஏன்னா இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறதுக்கு 3 விஷயம் தேவை. மொதல் விஷயம், மேஜிக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும், இந்த பொம்மை அது மாதிரி எதுவும். ஸோ எந்த மேஜிக் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அடுத்து அந்த மேஜிக்கை பண்ணுறவங்களோட மைண்டு. இந்த மேஜிக்கை பண்ணுறவங்க எந்த அளவுக்கு மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களால ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான மேஜிக்கை பண்ண முடியும். அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அந்த மேஜிக்கை பண்ணக்கூடிய இடம். உங்கள் பசங்க மேலே ஏவி விட்ட மாதிரியான ஸ்ட்ராங்கான கர்ஸெல்லாம் ஏவி விடணும்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடம் தேவை. அதாவது அந்த இடமே அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் எனர்ஜியால நிரம்பி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்கான சூனியம் வசியம் இந்த மந்திரம்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்க இடம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதனால தான் என்னதான் இந்த மேஜிக்கை பண்றவங்க ஒரு கத்துக்குட்டியாவே இருந்தாலும் அவங்க ஏவி விடுற கர்ஸ் எல்லாமே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ என்னோட வேலை என்னன்னா அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஸ்கூல்ல எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் கிளீன் பண்றது தான் உன்னோட வேலை. நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாரும் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஏன்னா அந்த லிஸ்ட்ல அடுத்த விக்டிம் இல்லைனா கல்பிரேட் இவங்க 2 பேர்ல யாராவது கண்டிப்பா இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்கூல்ல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த பிளாக் மேஜிக் பண்ற பர்சனால இந்த ஸ்கூல்ல இருக்க யாரையும் காயப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி கிட்ட எந்த பவரும் இருக்காது, வெறும் வெத்து வெட்டு ஆயிடுவாப்ல. நம்மளும் அந்தால ஈஸியா பிடிச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டலாம். சரி, இந்த பிளானை நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன வந்து பாரு, இப்போ நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அதுல ஒரு பேரை பாக்குறாங்க, நாம்சாய் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு. அதை பார்த்ததுமே இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க, முகமே மாறிடுச்சு. அதை அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில இருந்து யாரோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியவே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த
நாம்சாய் பொண்ணை தான் காட்டுறாங்க. மற்ற பசங்க எல்லாருமே போயிட்டாங்க வீட்டுக்கு. இந்த பொண்ணு இப்ப வீட்டுக்கு கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ அவளை பாக்குற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு செகண்ட் அப்படியே இப்ப அமைதியாவே இருக்கு. அப்படியே பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆகுமா. இப்ப டப்புன்னு பார்த்தா நம்ம நாம்சாயோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவளை பயமுத்துறாங்க. என்ன பயந்துட்டியா என்ன அப்படியே ஏதோ சில மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துருக்க நாம்சா என்னாச்சு அப்படின்னும் போது அது ஒன்றும் இல்லை என்ன யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இருக்காது எல்லாரும் கிளம்பிட்டாங்க வா நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கிளாஸுக்கு வெளியில காட்டினா நம்ம ஹீரோயின் மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க தான் எவ்வளோ நேரமா அந்த நாம்சாயை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. சரின்னு இப்போ இவங்களும் கிளம்பிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. திடீர்னு ஏதோ தொண்டையை கவ ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு. அப்படியே தொண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வாயிலேருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குமா. ஏதோ தொண்டைக்குள்ள சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அதை அவங்க வாய்க்குள்ள கையை விட்டு வெளியில எடுத்தா ஒரு கண்ணாடி துண்டு இவ்வளோ பெரிய பீஸு. அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே மிரண்டு போக அப்படியே இப்போ பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே ரத்த வாந்தியா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்போ பொத்துன்னு வந்து சத்தம் கேட்டதும் அந்த நாம்சாய் பொண்ணு வெளியில ஓடி வந்து ஏஃபா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் இப்ப திரும்பி பாக்குறாங்க. அந்த நாம்சாய் பொண்ணை சுத்தி இத்தனை கை. இங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த கைங்கெல்லாம் அந்த நாம்சாய் பொண்ணை பிடிச்சிருச்சுங்க. இங்க அந்த நாம்சாய் பொண்ணு கத்துறா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்ன தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துஃபா அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்க. ஆனா இப்ப அந்த கைங்கல்ல ஒண்ணு ஒரு ஷார்ப்பான கண்ணாடி பீஸ். நம்ம ஹீரோயின் கூட இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ் ஹீரோயிட்ட எடுத்து காமிச்சிருப்பாங்களா அதுல கூட ஒரு சிம்பிள் போட்டிருக்குமே ரத்தத்தால. சோ அந்த மாதிரி சிம்பிள் போட்ட ஒரு ஷார்ப்பான கண்ணாடியை மெதுவா அந்த கையை இந்த நாம்சாய் பொண்ணோட கண்ணு கிட்ட குத்துற மாதிரி எடுத்துட்டு போக இங்க அந்த பொண்ணு ஃபா என்ன காப்பாத்துன்னு கதறா. இங்க நம்ம ஹீரோயினும் அவளை காப்பாற்ற முடியாம கதற. அப்படியே இப்ப சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் திடுக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே அவங்களோட கனவு. போன பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கு. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டியா எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க இதான் நம்ம கரெக்டான டைம். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி நான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்க இடத்துக்குலாம் போயிட்டு அதை ரிமூவ் பண்றேன். உன்கிட்ட கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணு. உன்கிட்ட நான் கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருக்க பசங்களை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை வச்சுட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூல்ல உள்ள ஒரு இடத்துல தான் இருக்காரு. இந்த பசங்கலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா லாக்கர்லாம் கூட இருக்குமே அந்த இடத்துல தான் இருக்காரு. கையில ஒரு மீட்டர் மாதிரி ஒன்றத்தை வச்சுக்கிட்டு அங்க ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரமா அந்த மீட்டர் அசையாம அப்படியே இருந்திருக்கும். இப்போ கரெக்டா அந்த பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடத்துக்கு வந்ததுமே அந்த மீட்டர் அசைய ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சாரு. அப்ப இங்க தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ தேடுறாரு. அப்பதான் பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த வக்கோலால செஞ்ச பொம்மை ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த பொம்மையை அவர் கையில எடுத்ததுமே இவ்வளவு நேரமா அந்த மீட்டர் ஸ்டேபிளா இல்லாம ஆடிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப டப்புன்னு ஃபுல் லெவலுக்கு போயிருச்சு. அந்த இடமே ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி தடன்னு அதிருது. இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மோதிரத்தை ஒரு சொல்றாரு. அந்த இடத்தோட கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே டைம்ல நம்ம ஹீரோயினை தான் இப்ப காட்டுறாங்க. அவங்க இந்த நாம்சாய் பொண்ணுக்கு தான் இப்ப கால் பண்ணி நீ எங்க இருக்க அப்படின்றாங்க. அது எதுக்கு நீ கேட்குற அப்படின்னும் போது அது ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம ஸ்கூல்ல நிறைய தப்பா நடக்குது இல்லை அதனாலதான் டீச்சர்ஸுங்க என்ன பசங்க எல்லாருக்குமே கால் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஒருவேளை நானும் டாப்பர்ன்றதுனால எனக்கு எதுவும் ஆயிடும் நீ பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ கேட்பாலாம். ஹீரோயினுக்கு லைட்டா ஷாக் ஆகுது. என்ன சொல்றேன்னு போது எனக்கு என்ன தெரியாதா என்ன இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவம் எல்லாத்துக்கும் இடையிலயும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா நீ என்ன நினைச்சலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு கேர்ள்ஸ் அந்த சைட்ல இருந்து நாம்சா இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லி கேட்கிற சவுண்ட் கேட்குது. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. நாம்சா இன்னும் நீ வீட்டுக்கு போலையா இங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மர்மமான லெட்டர் ஒரு மர்மமான ஆளுகிட்ட இருந்து வந்துச்சு. அந்த ஆளு என்ன ஸ்கூல் முடிஞ்சு மியூசிக் ரூம்ல வந்து அவனை பாருன்னு சொல்லியிருந்தான். அதான் நான் அவனை பார்க்கலான்னு வந்திருக்கேன். நீ ஒன்னும் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எதுவும் ஆகாது. ஒருவேளை நான் இந்த ஆளை பாக்குறது மூலியமா எனக்கும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிய வரலாம். இந்த மாதிரி மிஸ்டீரியஸான விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றது எனக்கும் தான் பிடிக்கும். அது எப்படி நீ மட்டும் என்ஜாய் பண்ணலாம் தனியா என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போனை வச்சுட்டா. ஹீரோயினுக்குலாம் செமையா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. ஹீரோ சொல்லியிருப்பாரு அந்த மியூசிக் ரூம்லயும் அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்ட்டு. சோ வம்ப விலை கொடுத்து வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா அந்த பொண்ணை தேடிட்டு தான் ஹீரோயின் ஓடுறாங்க. இப்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல அந்த பில்டிங்கோட பவர் சப்ளை வேற யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. யாரா இதை பண்றது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த மெயின் ஆன் பண்ணி விட்டாங்க. அடுத்த செகண்டே இந்த நாம்சாய் பொண்ணு ஆன அலற சத்தம் தான் கேட்குமா. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. இப்ப வேகமா நாம்சாய்க்கு என்ன ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ரூம்ல வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் கீழே உட்காந்துருக்கா. எதுக்கால ஒரு பொம்மை. அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அதை அப்படியே தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே அது மேல ரத்தத்தெல்லாம் ஊத்தி அது அப்படியே வழிஞ்சிட்டு இருக்கு கீழே. அதை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு பயந்து போயிருக்கா போல இருக்கு. நம்ம ஹீரோயின் வேகமா போயிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஒன்னும் இல்ல இது பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அலர்ன சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப அவருக்கு பின்னாடில இருந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு அப்படியே வந்து ஹீரோவை பாப்பாலாம். அப்படியே கண்ணாடி மேல கையை வச்சுட்டு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டாரு. டப்புன்னு திரும்பி பார்த்து யார் நீ அப்படின்னு சொல்லி கத்துனதுமே அந்த பொண்ணு வேகமா ஓடி போயிட்டா. ஆனா அதுக்கப்புறமா பயத்துல இந்த நாம்சாய் பொண்ணு 2-3 நாள் ஸ்கூலுக்கு போகவே வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டா போல இருக்கு. ஹீரோயினும் போன்ல சொல்றாங்க சரி உனக்கு ஓகேனா 2-3 நாள் லீவ் எடுத்துக்கோ ரெஸ்ட் எடு. நீ எப்போ ஓகேவா ஃபீல் பண்றியோ அப்ப ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இப்ப ஹீரோயிட்ட வந்து கேக்குறாங்க. சரி அந்த மியூசிக் ரூம்ல எதுவும் தப்பா இருந்துச்சா அப்படின்னு போது நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அப்படி எதுவும் எனக்கு அங்க கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த கல்பிரிட்ட அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு மட்டும் தான் நினைச்சிருப்பான் போல. ஆனா ஹீரோயின் கேக்குறாங்க ஆனா எதுக்காக அந்த பர்சன் அப்படி பண்ணணும். இப்படி பயமுறுத்தினதுனால இப்ப நாம்சாயால ஒரு 2-3 நாள் ஸ்கூலுக்கு கூட போக முடியல தெரியுமா அப்படின்னு போது இதை யாரு பண்றாங்களோ அவங்கள
பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பர்ஸ் யாருமே ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அவங்க நல்ல மார்க்கே எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அவங்க அதை பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணா என்ன? ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, அங்கே எதுவும் கர்ஸ் இல்லை அப்படின்றதுனால உன் ஃப்ரெண்டு கம்ப்ளீட்லி சேஃப் தான். சரி, நான் வந்துட்டு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயும் அந்த நாம்சாய் பொண்ணும் க்ளோஸா என்ன அப்படின்னும் போது, ஆமா நாங்கள் 10th படிக்கிற வரைக்கும் க்ளோஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிரேட்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிட்டோம். சரி, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம அந்த கல்பிரிட்டை என்ன பண்ண போறோம், எப்படி கண்டுபிடிக்க போறோம், நம்ம கிட்ட எந்த க்ளூ எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அதை நினச்சி நீ கவலைப்படாத. இப்போ இன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்து மூலியமா ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டைம் அவனோட ஃப்ரெண்டை டார்கெட் பண்ணியிருக்கான், அவளுமே ஒரு டாப்பர் தான். இது வரைக்கும் நம்ம ஒரு கெஸ் தான் வச்சுட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியும், அந்த கல்பிரிட்டுக்கு கிரேட்ஸ் தான் முக்கியம். உங்களை மாதிரி டாப்பர்ஸுங்களை பார்த்தா தான் அந்த கல்பிரிட்டுக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் அந்த கல்பிரிட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ ஹீரோ சொல்ல, இப்போ அடுத்த சீன்ல ஹீரோ மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி வரப்போற டெஸ்ட்டுக்கு வந்து பசங்க எல்லாருக்குமே ப்ரிப்பரேஷன் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டாரு சாட்டர்டே அன்னைக்கு. ஆக்சுவலாக இதுதான் ஹீரோட பிளானே. ஏன்னா அந்த கல்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட்ஸ் தான் முக்கியம். ஸோ கிரேடுக்காக கண்டிப்பாக அந்த கல்பிரிட்டும் கிளாஸுக்கு வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நமக்கு இருக்கிறது ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்று அந்த கல்பிரிட் அந்த கிளாஸுக்கு வரணும், இல்லை அப்படின்னா அந்த ஆளோட அடுத்த விக்டிம் அந்த கிளாஸ்ல இருக்கணும். ஸோ உன்னோட வேலை என்னன்னா, நீ அந்த கிளாஸுக்கு போயிட்டு அங்கே இருக்க யாராவது வியர்டா பிஹேவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நோட் பண்ண போற. வர ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல அந்த கல்பிரிட் இருந்தா கண்டிப்பா அந்த ஆள் ஏதாவது பண்ணும்போது நீ அந்த ஆளை ஈஸியா நோட்டீஸ் பண்ணிட முடியும். ஒருவேளை அந்த கல்பிரிட் டைரக்டா கிளாஸுக்கு வரலனாலும் கூட விக்டிம் அந்த கிளாஸுக்கு வருவா. ஸோ நீ எங்க இருந்தீங்கன்னா அந்த கல்பிரிட் கிட்ட இருந்து விக்டிமா நம்மளால ஈஸியா காப்பாத்திட முடியும். ஸோ எது நடந்தாலும் என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயின் அமைச்சு வச்சிருப்பாரு ஹீரோ அந்த கிளாஸுக்கு. ஹீரோயினும் அந்த கிளாஸுக்கு வரவங்க எல்லாரையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க, யாராவது வியர்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரேக் பீரியட் நம்ம ஹீரோயிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி யாரும் வியர்டாலாம் தெரியல விசித்திரமா. சபா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஏதோ வைக்க போறதுக்குள்ள ஊசியை தேடுற மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது, இங்க பாரு இத்தனை பசங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் தான். என்ன ஒரு 100 பேர் இருப்பானுங்களா அவங்க கிளாஸ்ல, கஷ்டமா தான் இருக்கும், அதெல்லாம் நினைச்சு பெருசா கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்ன மாதிரி சயின்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறது மொத்தமாவே 43 பசங்க தான், அதுல 40 பேர் நீ கிளாஸுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னவங்க இப்ப அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மொத்தமாவே கிளாஸுக்கு வந்திருந்தது 40 பேர் தான், ஆனா அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் இருந்தா அவ கண்டிப்பா சயின்ஸ் ப்ரோக்ராம் கிடையாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது கெமிஸ்ட்ரி கிளாஸ். இந்த கிளாஸுக்கு எதுக்கு சயின்ஸ் ப்ரோக்ராம்ல இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னு நீங்க ஹீரோயின் கேட்க, அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி மூஞ்ச பாத்துக்கிறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல தான் இருக்காங்க. இவங்க சொன்னாங்கல்ல அந்த சயின்ஸ் ப்ரோக்ராம்ல இல்லாத அந்த ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணு அப்படியே இப்ப மெதுவா கிளாஸ் ரூம்குள்ள நுழைறா. நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி உட்காந்துக்குவாலாம், நம்ம ஹீரோ அங்கதான் இருக்காரு. உடனே அவருக்கு மெசேஜ் போடுறாங்க ஹீரோயின், இந்த மாதிரி இந்த பொண்ணு என் பின்னாடி தான் இருக்கான்னு சொல்ல, அவரும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ப்ரொஃபைல நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அனுப்புறாரு. இப்பதான் இவங்களும் அந்த பொண்ணோட ப்ரொஃபைல பாக்குறாங்க. இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த பொண்ணு சயின்ஸ் ப்ரோக்ராம்ல உள்ளவ கிடையாது, அவ ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம்ல உள்ளவ. இதை பார்த்துட்டு உடனே ஹீரோயிட்ட கேக்குறாங்க, இப்ப என்ன பண்றது, அப்படியே கொத்தா தூக்கிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயிங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றதுக்குள்ள அந்த பொண்ணே டக்குன்னு எழுந்திருச்சு, சார் எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினா இருக்கு, நான் இன்ஃபார்மரிக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு அந்த பொண்ணு போயிட்டா. உடனே ஹீரோயின், சார் நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இதை வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே ஓடிட்டாங்க. ஹீரோயின் பின்னாடி ஓடுறாரு, ஏன் நில்லு எங்க போறேன்னு போது, நீ அப்படியாக போனா இப்படியாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாங்க. சரி நீங்க ஹீரோ அந்த பொண்ணு இன்ஃபார்மரிக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இன்ஃபார்மரியே க்ளோஸ் ஆகி கிடக்குது. இந்த டைம்ல இங்க ஹீரோயின் அந்த பொண்ணை தேடிட்டு வர்றப்பதான் ரெஸ்ட் ரூம்ல பாக்குறாங்க ஏதோ டொம்முன்னு சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா இப்போ உள்ள வந்து ஒவ்வொரு டோரா திறந்து பாக்குறாங்க, யாருமே இல்ல உள்ள. கடைசியா ஒரு டோர் இருக்குது, அதை திறக்கலான்னு வரும்போது எல்லா ஹாரர் படத்துலயும் பாக்குற மாதிரி டக்குன்னு அதுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை சறுக்குன்னு உள்ள எடுத்துட்டு போயிட்டா. நம்ம ஹீரோனோட வாய் வேற பொத்திக்கிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன நான் அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இருத்த வேகத்துக்கு நம்ம ஹீரோயின் வர ஆணு கத்திருப்பாங்களா, இது நம்ம ஹீரோக்கு கேட்டிருக்கோம். அவருமே சத்தம் கேட்டு வேகமா இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி வந்துட்டாரு. அப்படியே இப்ப இவரும் மெதுவா உள்ள வராரு. உள்ள யார் இருக்கீங்க, யாரா இருந்தாலும் ஒழுங்கா நீங்களே வெளியில வந்துட்டா உங்களுக்கு நல்லது, நானா அப்புறம் உள்ள வந்தேன்னா உங்க நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு மெதுவா அந்த கடைசி டோருக்கு வர, இப்ப டக்குன்னு கதை திறந்துட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட மூஞ்சில பச்சக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவால பார்க்க முடியல. கரெக்டா இந்த டிவர்ஷனை யூஸ் பண்ணி ஹீரோட மெயின் பாயிண்ட்லயே ஒரு கிக்கு, அவ்வளவுதான் மனுஷன் சாஞ்சிட்டாப்ல. கையில வேற அந்த அரிசி உளுந்த மாதிரி சின்னதா மணிமணியா வச்சிருக்கா. அதை இப்ப ஹீரோ மேல வீசுன்னு வீசுறா. அப்பாலே போசாத்தானேன்னு கத்திக்கிட்டு ஹீரோ மேல பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அடுத்த சீன்ல இந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்படியே அம்மாஞ்சி மாதிரி உட்காந்துருக்கா. அவ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அர்ஜுன் சார், நீங்க தான் நடக்கிற சம்பவம் எல்லாத்துக்குமே காரணம்னு நினைச்சேன். ஹீரோயின் வேற கொஞ்ச நாளாவே உங்க கூடயே சுத்திட்டு இருந்தாலும் அதான் நீங்க அவளை எதுவும் வசியம் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன்னு போது, ஏமா என்ன பார்த்தா உனக்கு என்ன கெட்டவன் மாதிரியா இருக்கு, கொஞ்சம் என் மூஞ்ச பாருமா, பச்சை முகமா இது அப்படின்னு போது, இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோனும் ஆமா எனக்கே இவரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கடுப்பாகிறாரு. ஏமா இங்க பாரு, நான் ஒன்னும் இந்த ஃபாப்லயே வசியம்லாம் பண்ண ட்ரை பண்ணல, இவளை ஆக்சுவலா நான் ஆபத்துல இருந்து காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க இந்த விஷயத்த பண்ணலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்த பண்றவங்க எதுவும் மேஜிக்கை யூஸ் பண்றாங்களா என்ன, பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஆமான்றாங்க, ஹீரோ இல்லன்றாரு. ஆனா இங்க இந்த பொண்ணு அப்படின்னா நிஜமாவே பிளாக் மேஜிக் இருக்கா? இங்க ஹீரோயினை பார்த்து மறைக்கிறாரு. இங்க பாரு, ஒழுங்கா வாய முடிட்டு கம்முன்று, இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோ
ஹீரோ அந்த எதிர்கால இருக்கிற பொண்ணை பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணோட பெரிய ஈவா. இங்க பாரு ஈவா, நீங்க ஸ்கூல்ல இந்த மந்திரம் தந்திரம் சம்பந்தப்பட்ட கிளப் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு லீடரா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். ஆனா இங்க ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கும் மேஜிக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த ஸ்கூல்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க ஹீரோனோட கிளாஸ்மேட்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கா விஷம் கொடுத்து அவங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க டீச்சர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்காக உங்கள்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஈவா பொண்ணு ஓகே சார் புரிஞ்சுது, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓகே புரிஞ்சதுன்னா சந்தோஷம் தான், சரி நீங்க கிளாஸுக்கு போங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டாரு. ஆனா இங்க ஈவா பொண்ணு இப்பதான் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடா இந்நேரத்துக்கு நான் பண்ணதுக்கே நான் அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஹீரோ எவ்வளோ நல்லவரா இருக்காரு. ஆனா இப்ப எனக்கு சுத்தமா கிளாஸுக்கு போற ஐடியாவே இல்ல, என்ன பண்றது அப்படின்னு போது ஹீரோயின் அப்ப கிளாஸை கட் அடிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு ஆச்சரியமா ஹீரோயினை பாக்குறா. ஏ ஃபா நீயா இது, உன்ன மாதிரி ஒரு டாப்பரா கிளாஸை கட்டடிக்கிறத பத்தி பேசுறது அப்படின்னு இந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்குறா. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோ இல்லாதனால இந்த பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோயின்ட்ட கேக்குறா. சரி முதல்ல நான் மேஜிக் இருக்கான்னு கேட்டப்போ நீ இருக்குன்னு சொன்னில்ல, உண்மையை சொல்லு, அது உண்மையாவே இருக்குதானா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் லைட்டா தயங்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு ப்ளீஸ் 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 சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பிங்கி ப்ராமிஸ் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே ஆமா நிஜமாவே மேஜிக் இருக்கு அப்படின்னுறாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஓவரா ஹைப் ஆகுறா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு இந்த மேஜிக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. இப்ப கேக்குறா சரி சொல்லு என்ன மாதிரியான மேஜிக்லாம் நீ பாத்திருக்க இது வரைக்கும், காத்துல மிதக்கிறது, தண்ணியில நடக்கிறது, மலையை நவுத்துறதுன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட பவரை நீ பாத்திருப்பல அப்படின்னு போது இல்ல நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் கிடையாது, நான் பார்த்த வரைக்கும் இங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த கல்பிரிட்டால மத்தவங்களுக்கு இலூஷனை மட்டும் தான் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஓ அவ்வளவுதானா, ஒருவேளை எதுவும் கத்துக்குட்டியா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஸ்மைல் பண்றாங்க. இதே தான் வேற ஒருத்தரும் சொன்னாரு அப்படின்ட்டு. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவர் இப்ப ஸ்கூல்ல இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, அங்க இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. ஆனா அங்க இவர் நினைச்ச மாதிரி இந்த மந்திரிச்ச பொம்மை பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது எதுவுமே கிடைக்கல. ஆனா அப்பதான் அங்க இருக்க ஒரு சிம்பிளை பாக்குறாரு. இந்த சிம்பிள் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நம்ம ஹீரோயின் ஒரு கண்ணாடி காமிச்சிருப்பாங்க, அதுல இந்த சிம்பிள் இருந்திருக்கும்ல ரத்தத்தால. சோ இந்த சிம்பிளை பார்த்ததுமே ஹீரோக்கு லைட்டா டவுட் ஆகுது. ஒரு செகண்ட் அவரோட மேப்பை பாக்குறாரு, அவர் சுத்தி இருக்க இடத்த பாக்குறாரு. இப்ப அந்த சிம்பிளை அவர் வச்சிருக்க மேப்போட அப்படியே மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அது ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டை பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு லைட்டா டவுட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வேக வேகமா அங்க கிளம்ப அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயினி ஈவா பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அவனடானா நானும் மேஜிக்னு அது இதுன்னு பெருசு பெருசா கற்பனை பண்ண போய் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இலூஷனை காட்டுறதுக்கெல்லாம் மேஜிக்கை யூஸ் பண்ணணுமா, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பவர் இருந்துச்சுன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமா. ஸோ கதையில இருக்கிறது எதுவுமே எப்பயுமே நிஜமா இருக்காது போல. நான் கூட ஃபர்ஸ்ட் டைமா ஆர்ஜின் சாரை பார்க்கும்போது, அதாவது ஹீரோவை பார்க்கும்போது அவர் ஒரு எனிக்மான்னு நினைச்சேன். அதுவும் ஏதாவது இந்த மாதிரி கட்டுக்கதையா தான் இருக்கும் போல அப்படின்றதும் ஹீரோயின் பாக்குறாங்க. எனிக்மாவா, இது வரைக்கும் நான் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதே இல்லையே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு திரும்பி பார்க்க இந்த பொண்ணு இப்படி இருப்பாலாம், வாயை பொழந்துட்டு இந்த மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் சொருகி போய் வெள்ளை கலர்ல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே வாயை புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சரிஞ்சு உழுவ இங்க ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஈவா என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்ல அங்க ஸ்கூல்ல அந்த கல்பிரிட் என்டர் ஆயிட்டாப்ல. அப்படியே இங்க ஸ்டூடெண்ட்ஸை காட்டினா அவங்க இங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருக்க விண்டோல ஒரு புறா வேகமா பறந்து வந்து தொப்புன்னு அடிச்சுட்டு அப்படியே கீழே உழுது. விண்டோ ஃபுல்லா ஒரே ரத்தம். என்ன ஆச்சுன்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தவங்களா எல்லாரும் சரிஞ்சு கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பிளாக் கலர்ல வாமிட் பண்றாங்க. இங்க ஹீரோ ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அங்க இவர் பார்த்த அந்த சிம்பிளை யாரோ பெருசா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவருக்கு அந்த இடத்துக்கு வந்ததுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. இப்பதான் இவருக்கும் புரியுது, இத்தனை நாள் ஸ்கூலுக்குள்ள உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தான் அந்த கல்பிரேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஃபாரஸ்ட்ல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை தான் அந்த ஆள் யூஸ் பண்றான்றத புரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்தை சுத்தி ஒரே கருமையங்களா சூழ்ந்துட்டு இருக்கு, ஒரே பறவைங்களா பறந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷனே டார்க்கா போயிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஸ்கூல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற. இங்க பசங்க எல்லாரும் ஒருத்தவங்களா பொத்துன்னு விழுந்தோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா பசங்க எல்லாரும் கேம்பஸ் விட்டு கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போலான்னு பார்த்தா அப்பதான் ஏதோ ஒரு டிவைஸ்ல இருந்து பீப் பீப்னு சத்தம் கேக்குது. எதுல இந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தா அங்க ஏதோ அந்த ஐபாட் மாதிரி ஒன்னு இருக்கு. அதுல கரெக்டா ஹீரோ இங்க வருவாருன்னு தெரிஞ்ச மாதிரியே அவர் படிக்கிறதுக்காக டெக்ஸ்ட் எல்லாம் வரிசையா வருது. அதுல இப்ப என்ன வருதுன்னா, என்ன அஜன் இனிமே நீ அந்த எனிக்மாவை தேடிட்டு தான் இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி வர இவருக்கு ஷாக் ஆகுது. இப்பதான் இவருக்கு புரியுது, அப்போ நம்ம நினைச்ச மாதிரி இந்த மேஜிக் எல்லாம் பண்றது ஒரு கத்துக்குட்டி இல்ல அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்க. இப்ப ஏதோ இவரை ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி அப்படியே இப்ப பறந்து போய் பின்னாடி விடுறாரு. அதே டைம்ல இங்க ஹீரோயின் சைட்ல காட்டினா இந்த ஈவா பொண்ணு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் சடனா அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த லாக்கெட்டை பாக்குறாங்க. அதை இப்ப வேகமா கட்டி இந்த ஈவா பொண்ணோட கழுத்துல மாட்டி விட்டாங்க. ஒன்னும் பயப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இவ்வளவு நேரம் இவங்கள்ட்ட அந்த லாக்கெட் இருந்ததுனால இவங்களை அந்த கர்சு பாதிக்கல. இப்ப அதை கட்டின அடுத்த செகண்ட் இவங்களும் பிளாக் கலர்ல வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களால சுத்தமா முடியல தாங்கிக்க. அப்படியே ஹீரோயினோட சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுமே துடிச்சிட்டு இருக்கப்போ இப்ப சடனா எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு. இவ்வளவு நேரமா ஒரு மாதிரி டார்க்கா இருந்திருக்கும்
இருக்கும் அந்த இடமே அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவர் தான் இங்க பசங்க மேல இருந்த கர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு ஸ்பெல்ல போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ அவர் திரும்ப வேகமா வந்துட்டு இருக்க அதே டைம்ல இங்க ஹீரோயின் இப்ப சுத்தி பாக்குறாங்க. யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த துரத்திட்டு போக அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோவும் கால் பண்றாரு. ஏஃபா எங்க இருக்க நீ இப்போ? உனக்கு எதுவும் ஆள் இல்லை அப்படின்னும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் இப்போ ஒரு ஆளை துரத்திட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளு தான் நம்ம தேடிட்டு இருக்க கல்பிரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல. ஆனா இங்க ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு அந்த ஆளு நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. அந்த கல்பிரேட் ஒன்றும் சிம்பிளானவெல்லாம் கிடையாது. அவனுக்கு மேஜிக் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவனை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு இவர் இங்க சொல்ல. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் அது எதையுமே கேட்காம கரெக்டா அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. எதுக்கால இருக்க கிளாஸ் ரூமுக்குள்ள தான் அந்த ஆளு இந்த மந்திரவாதிங்க எப்பயுமே போட்டிருப்பாங்கல்ல மேல துணி மாதிரி, அந்த மாதிரி ரோஸ் கலர் துணி ஒன்று போட்டு நின்று இருக்கான். அந்த ஆளை பார்த்ததுமே இவங்க நம்ம ஹீரோ சொன்ன எதையுமே கேட்காம நீ யாரு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த கிளாஸ் ரூம்குள்ள பூந்துட்டாங்க. ஆனா இவங்க அந்த கிளாஸ் ரூம்குள்ள அடி எடுத்து வச்ச அடுத்த செகண்டே அந்த இடமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி இருக்க கதவையும் யாரோ லாக் பண்றாங்க. ஹீரோ இங்க போன்ல கேட்டுட்டு இருக்காரு, என்னாச்சுப்பா ஏதாவது பேசு, என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அந்த கல்பேட்டை துரத்திட்டு வந்தேன். இப்ப டப்புன்னு ஒரு இடத்துக்குள்ள பூந்ததுமே இவ்வளவு நேரம் பகலா இருந்தது அப்படியே நைட்டா மாறிடுச்சு. என்னாச்சுன்னே தெரியல, எல்லாமே வித்தியாசமா தெரியுது. இவ்வளவு நேரமா என் கண்ணு முன்னாடி இருந்த கல்பேட்டையும் காணும் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோ சொல்றாரு, நான் உன்கிட்ட இப்போ ஒன்று சொல்ல போறேன். அதை நினைச்சு நீ பயப்படாத, கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ நினைக்கிற மாதிரி நீ எங்கேயும் டெலபோர்ட்டும் ஆகல. இப்ப நைட் டைமும் இல்ல. நீ எங்க இருக்கியோ இன்னமும் அங்கேயே தான் இருக்கஃபா. இது இன்னுமே பகல் தான். ஆனா இப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்குது எல்லாமே உன்னோட இலூஷன். அந்த கல்பிரேட் தான் தன்னோட மந்திரத்தை யூஸ் பண்ணி உனக்கு இந்த மாதிரியான இலூஷன்ஸ் எல்லாம் இப்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவர் இங்க சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே இப்ப திரும்பி பாக்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே வெளிரி போய் இருக்கு. அதாவது அவங்களால உண்மையா அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயத்த பார்க்க முடியல. அவங்க பாக்குறது எல்லாமே இலூஷன் தான். ஆனா இப்பதான் ஹீரோ, இங்க பாரு உங்ககிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், பதட்டப்படாம கேளு. இன்னுமே அந்த கல்பிரேட் உன் ரூமை விட்டு எங்கேயும் போகல. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கண்டிப்பா அந்த ஆளு உன் பக்கத்துல தான் இருக்கான் எங்கேயோ. ஆனா உன் கண்ணுக்கு அந்த ஆளு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீ கொஞ்சம் பார்த்து எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அங்க வரேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோ கணிச்ச மாதிரியே அந்த ஆளு ஹீரோயினுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஆளு அவன் கிடையாது, அவள். அதாவது ஒரு பொண்ணு, அதுவும் மத்த பொண்ணுங்களாம் கிடையாது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நாம்சாய், அந்த பொண்ணு. அவ ஹீரோயின் பின்னாடி தான் இப்ப நின்றுட்டு இருக்கா. அப்படியே இப்ப ஹீரோயினை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே அவளோட கண்ணாடி மாஸ்க் எடுத்து மாட்ட அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த எபிசோட்? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குற வரைக்கும் டாடா.